அந்த கிராஷ பத்தி பயப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 540 பில்லியன் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோல இருந்து. அப்டின்னா, நீங்க அத அந்த 540 பில்லியன் டாலர்ஸ வந்து நீங்க வந்து கணக்கு வச்சுக்கங்க. இந்தியன் ரூபில நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அது பல லட்சங்கள் வரும். ஸோ, இவ்ளோ வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து லிக்விடேட் பண்ணி, என்கேஸ் பண்ணி கேஸா எடுத்தும் அந்த மார்க்கெட் வந்து 0 ஆகாம திருப்பி 20% அப் ஆயிருக்கு. ஸோ, லோ பார்த்தீங்கன்னா 62 லேக்ஸ் வரைக்கும் போச்சு. திருப்பி அதுலேருந்து உங்களுக்கு 72 லேக்ஸ், 74 லேக்ஸ் வரைக்கும் ஹை போச்சு பிட்காயின். ஸோ, இவ்ளோ லிக்விடேட் பண்ணியும் திருப்பி மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுது. இது வந்து நெறையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட 10 டைம்ஸ் ஹையர் மணி. ஆனா ஸ்டில் அப்படியே தான் சஸ்டெயின் ஆகுது. ஸோ, ப்ரீவியஸ் ஹைய பிரேக் பண்ணல. ஸோ, அதனால தான் வந்து இதில இருக்க அந்த கிராஷ் இத பத்திலாம் பயப்படணுங்கிற அவசியம்லாம் நெறைய பல இத தாண்டி வந்துருச்சு கிரிப்டோ. ஸோ, ரெகுலேட்டரி பெர்ஸ்பெக்டிவ்லயே 2, 3 வெர்ஷன் வந்துருச்சு. ஸோ, அதனால அத பத்திலாம் நம்ம வொரி பண்ண அவசியம் இல்ல. பட் லாங் டெர்மா ஹோல்ட் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட். ப்ராஜெக்ட்ட பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா தான் இருக்கும்.